தங்கலான ஆஸ்கர் ஜெயிக்கணும் ஆசைப்பட்டு சொன்ன விஜய். சியான் விக்ரம் தமிழ் சினிமாவில் மிக முக்கியமான நடிகர்களில் ஒருவர். கமலுக்கு அடுத்தபடியாக ஒரு கதாபாத்திரத்திற்காக தன்னையே வருத்தி கொண்டு நடிப்பதில் வல்லவர் தான் விக்ரம். அதனால்தான் இவரின் ஒரு சில படங்கள் கலவையான விமர்சனங்களை பெற்றாலும் விக்ரமின் நடிப்பிற்காகவும் அவரின் உழைப்பிற்காகவும் அப்படத்தை ஒருமுறை பார்க்கலாம் என ரசிகர்கள் சொல்வார்கள். ரஞ்சித் இயக்கத்தில் விக்ரம் நடிப்பில் பிரம்மாண்டமாக உருவாகியுள்ளது தங்கலான். மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில் தயாராகியுள்ள இப்படத்தின் ஷூட்டிங் நீண்ட காலமாகவே நடந்து வந்தது. ரசிகர்களும் தங்கலான் ரிலீஸுக்காக வெறித்தனமான காத்திருப்பில் இருந்தனர். இதுவரை இல்லாத அளவிற்கு விக்ரம் ரஞ்சித் திரை வாழ்வில் மிகப்பெரிய பொருட்செலவில் தங்கலான் படம் உருவாகியுள்ளது. KGF குறித்த உண்மையான வரலாற்றினை கூறும் விதமாகவும் பழங்குடியினர் வாழ்வியலை ரத்தமும் சதையுமாகவும் இப்படத்தில் பதிவு செய்துள்ளனர் ரஞ்சித். இந்த டிக்கெட் முன்பதிவில் மட்டும் இதுவரை ரூபாய் 1.8 கோடி இப்படம் வசூல் செய்துள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் தங்கலானின் திரையரங்கு உரிமை ரூபாய் 25 கோடிக்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளன. இந்த தகவல் விக்ரம் ரசிகர்கள் மத்தியில் உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சமீபத்தில் இந்த படத்தின் ப்ரமோஷன் கோவையில் நடைபெற்றது. அங்கு படக்குழுவினர் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது தங்கலான் படம் ஆஸ்கருக்கு செல்லுமா என கேட்கப்பட்ட கேள்விக்கு தயாரிப்பாளரும் விநியோகஸ்தருமான தனஞ்சயன் பதிலளித்தார். அதற்கு பதிலளித்த தயாரிப்பாளர் தனஞ்சயன், அதற்கான முயற்சியில் தான் இருக்கிறோம். இந்த வருடம் தேசிய திரைப்பட கூட்டமைப்பில் விண்ணப்பித்துள்ளோம். அவர்களும் ட்ரெய்லரை பார்த்துவிட்டு ஆஸ்கருக்கு செல்ல வாய்ப்புள்ளது என்று கூறினார்கள். விஜயும் இந்த படம் ஆஸ்கர் வெல்ல வேண்டும் என ஆசைப்பட்டுள்ளாராம். இதனால் படக்குழு மிகுந்த மகிழ்ச்சியில் உள்ளனர். விக்ரம் ரசிகர்கள் உட்பட பொதுவான ரசிகர்களும் தங்கலான் திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியை பெற வேண்டும் என்றே நினைக்கின்றனர். விக்ரம் மற்றும் படக்குழு இப்படத்திற்காக கடுமையாக உழைத்துள்ளனர்.